இப்பொழுது பாடம் 7 12ஆம் வகுப்பினுடைய பாடம் 7 பன்னாட்டு பொருளியல் என்ற பாடத்தினுடைய இரண்டாவது பகுதி என்று சொல்லப்படுகின்ற பகுதிக்கு வந்திருக்கிறோம். முதல் வகுப்பில் அறிமுகத்தை பற்றி பார்த்தோம். இப்பொழுது பன்னாட்டு வாணிப கோட்பாடு அப்படிங்கிற தலைப்புக்கு வந்திருக்கோம். பொதுவாக பன்னாட்டு வாணிப கோட்பாடு என்பது இரண்டு வகையாக பிரித்து சொல்கிறார்கள். ஒன்று தொன்மை கோட்பாடு என்பது, இன்னொன்று தற்காலிக கோட்பாடு என்று இரண்டாக பிரிக்கிறார்கள். அதுல இந்த தொன்மை கோட்பாட்டில் வர்றது ஒன்று ஆடம் ஸ்மித்தினுடைய அந்த தனியடக்க செலவு கோட்பாடு நம்ம படிக்க போறோம். விவரமாக படிக்க போகிறோம். அதுலேயே அது தனியடக்க செலவு கோட்பாடு என்பது 1776 உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கோட்பாட்டை செம்மைப்படுத்தி டேவிட் ரிக்கார்டோ அவர்கள் ஒப்புமை செலவு கோட்பாடு என்பதை உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஜேஎஸ் மில், ஜேஇ கெய்னர், டாசிக் மற்றும் பாஸ்பிட்டல் போன்றவர்கள் எல்லாம் அந்த கோட்பாட்டை இன்னும் செம்மைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்ப நம்ம ஆடம் ஸ்மித்தினுடைய அந்த முழு செலவு கோட்பாடு, தன்னடக்க செலவு கோட்பாடு என்பதை பற்றி தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, வாணிக தடையற்ற ஒரு சூழல். அதாவது வாணிகம் பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. யாருன்னா எந்த நாடுகளுக்கும் பொருளை ஏற்றுமதி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலில் குறைந்த அடக்க செலவு. யாருக்கு எல்லா நாடும் எல்லா விதமான பொருள் உற்பத்தி பண்ணுவாங்க. ஆனா எந்த பொருள் உற்பத்தி செய்வதற்கு குறைந்த அடக்க செலவு இருக்கோ அந்த பொருள் அவர்கள் தனி தேர்ச்சி, சிறப்பு தேர்ச்சி பெற்று அதிகமாக உற்பத்தி செய்து ஏற்றுமதி பண்ணாங்கன்னா அனைத்து நாடுகளும் பலன் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. யார் யாருக்கெல்லாம் எந்த பொருள் உற்பத்தியில் மிகுந்த குறைந்த அடக்க செலவு இருக்கோ அந்த பொருளில் அவர்கள் அதிகமாக உற்பத்தி செய்து சிறப்பு தேர்ச்சி பெற்று ஏற்றுமதி செய்தாங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களே, இப்ப நம்ம இந்த தொன்மை வாணிப கோட்பாட்டை பத்தி ஒரு விவரத்தை பார்த்துட்டு நம்ம அந்த கோட்பாடுக்கு போலாம். தொன்மை வாணிப கோட்பாட்டில் ஃபர்ஸ்ட் வருது வணிகவாதம் அப்படிங்கிறது சொல்றாங்க. 16ஆம் நூற்றாண்டு கடைபிடிக்கப்பட்டது. இந்த வணிகவாதங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. நாம் அவர்கள் அப்படிங்கிற ஒரு வேறுபாடு தான். நம்ம நாடு அவங்க நாடு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம நாடு அதிகமா ஏற்றுமதி பண்ணணும், நிறைய செல்வங்களையும் பொண்ணும் பொருளையும் சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டுக்கு எந்த பொருளையும் ஏற்றுமதி பண்ணக்கூடாது. இது என்ன ஒரு நியாயம் பாருங்க. நாம் மட்டும் ஏற்றுமதி பண்ணி நிறைய சம்பாதிக்கணும், நம்ம நாட்டுக்கு எதுவும் இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படிங்கிற கொள்கையை வச்சு நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அந்த வணிகவாதத்தினுடைய இது. அதான் சொல்லிருக்காங்க, பிற நாட்டினுடைய ஆதாயம் மற்ற நாடுகள் ஆதாயம் பெற்றதென்றால் நம்ம நாடு நஷ்டத்தை அடைய வேண்டிய நிலைதான். ரெண்டு நாடும் பலன் பெற முடியாது. யார் ஏற்றுமதி பண்றாங்களோ, யார் வளமா இருக்காங்களோ அவங்க பலன் அடைவார்கள், இன்னொரு நாடு நஷ்டமடைய சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஏகாதிபத்திய நாடுகள்ல காலனைசேஷன் அது மாதிரி பின்பற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது வருது தடையில்லா வாணிக கோட்பாடு அப்படின்னு சொன்னா, இதுல எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சுதந்திரமா பண்ணிக்குவாங்க. அப்படி சொன்ன கோட்பாடுல தான் முதல்ல வர்றது இந்த ஆடம் ஸ்மித்தினுடைய முழு நன்மை கோட்பாடு. இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுலேயே அடுத்தது வரக்கூடியது டேவிட் ரிக்கார்டோவுடைய ஒப்பீட்டு நன்மை கோட்பாடு. இந்த இரண்டு கோட்பாடு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை பத்தி இந்த பாடத்தில் முழுவதும் படிக்க போறோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இவங்க இந்த முழு நன்மை கோட்பாடு, ஒப்பீட்டு நன்மை கோட்பாடுல உற்பத்திக்கு சிறப்பு தேர்ச்சி பெறுவாங்க. யாருக்கு செலவு குறைவா இருக்கோ அவங்க அந்த பொருளை அதிகமாக உற்பத்தி செய்து தடையில்லா பொருளை நகர்வு செய்து அனைத்து பொருளாதாரம் நன்மை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். எல்லாருமே அவங்களுக்கு சாதகமான பொருளை நல்ல செலவு குறைவாக இருக்க பொருளை உற்பத்தி செய்து அதில் சிறப்பு தேர்ச்சி பெற்று ஒருவருக்குள் பரிமாறிக்கொண்டு அனைத்து பொருளாதாரம் நன்மை பெறக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த தடையில்லா வாணிப கோட்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, அடுத்தது இன்னொரு தடையில்லா வாணிப கோட்பாடு சரி செய்து அப்படின்னு சொல்றாங்க. அதுல வரக்கூடிய பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெக்ஸர் மற்றும் ஓலின் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா காரணி சரிவீத கோட்பாடு அப்படின்னு உருவாக்குறாங்க. ஹெக்ஸர், ஓலின். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பன்னாட்டு பொருளியலில் சுழற்சி, வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு சொல்லி பன்னாட்டு பொருளின் வாழ்க்கை சுழற்சி அப்படிங்கிறத 1966 மற்றும் அந்த ஹேவன் போன்றவர்கள்லாம் அந்த கான்செப்டை உருவாக்கி கொடுத்தாங்க. அதை உருவாக்கி அதை பற்றி நம்ம புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு மாணவர்களே. சரி, இப்பொழுது நம்ம ஆடம் ஸ்மித்தினுடைய அந்த தனியடக்க செலவு கோட்பாடு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கும்போது எந்த நாடு குறைந்த தனியடக்க செலவு கொண்டிருக்கோ அந்த நாடுகளின் பொருளாதாரம் உற்பத்தியில் தேர்ச்சி பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு எந்த பொருள் உற்பத்தியில அவங்க செலவு குறைவா இருக்கோ அவங்க பொருளை உற்பத்தி செய்ய தேர்ச்சி பெற்று அதுதான் பன்னாட்டு வணிகத்திற்கு அடிப்படை என்று சொல்கிறார்கள். யாருக்கு செலவு குறைவா இருக்கோ அந்த நாடு தான் பன்னாட்டு வணிகத்திற்கு அடிப்படை என்று ஆடம் ஸ்மித் அவர்கள் சொல்கிறார்கள். இரு நாடுகள் இரண்டு பொருள் உற்பத்தி.
இப்போ ஒரு நாட்டில் ஒரு 2 நாடுகள் இருக்கு. 2 நாடுகளும் 2 விதமான பொருளை உற்பத்தி செய்கிறது வைத்துக் கொள்வோம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, முதல் நாடு எந்த பொருள் உற்பத்தியில் இப்போ ஏங்கிற ஒரு நாடு வச்சுக்கோங்க. அந்த நாடு 2 பொருள் உற்பத்தி செய்யும் போது எந்த பொருள் உற்பத்தியில் தனியடக்க செலவு குறைவா இருக்கோ அந்த பொருளை அவர்கள் அதிகமாக உற்பத்தி செய்து சிறப்பு சேர்ச்சி பெற்று அதை ஏற்றுமதி செய்வார்கள். இன்னொரு நாடு அந்த 2 பொருள் உற்பத்தி பண்றதுல எது அவர்களுக்கு குறைவான தன்னடக்க செலவு இருக்கிறதோ அந்த நாடு அந்த பொருளை அதிகமாக உற்பத்தி செய்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும். அப்ப 2 நாடுகளுமே நலன் பெறும். ஒரு நாடு ஏ என்ற அந்த குரூப் நாடு, ஏ நாடு ஒரு குறிப்பிட்ட பொருளை தனியடக்க செலவு குறைவாக இருப்பதால் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வாங்க. அடுத்த இன்னொரு நாடு அந்த அவர்கள் உற்பத்தி பண்ற 2 பொருள்ல எந்த பொருள் மிக குறைவான செலவு இருக்கிறதோ அந்த பொருளை அவர்கள் அதிகமாக உற்பத்தி செய்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது எல்லா நாடுகளுமே நல்ல பலனை பெறும் அப்படிங்கிறதான் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு உதாரணம். இதைத்தான் நம்ம இப்போ தியரியில சொல்ல போறோம். 2 நாடுகளும் 2 விதமான பொருளை உற்பத்தி செய்து அதில் எது தன்னடக்க செலவு குறைவாக இருக்கிறதோ அதை அதிகமாக உற்பத்தி செய்வார்கள். இன்னொரு நாடு அந்த 2 பொருளில் தான் உற்பத்தி செய்யும் 2 பொருளில் எது தன்னடக்க செலவு அதிகமாக குறைவாக இருக்கிறதோ அதை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வார்கள். இப்ப இந்த தியரிக்கு ஒரு எடுகோல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மாணவர்களே, ஒரு கான்செப்டுக்கு ஒரு கோட்பாடுகளுக்கு எடுகோல் என்பது மிக முக்கியமானது. எடுகோலை வச்சு தான் தியரியை உருவாக்க முடியும். எடுகோல் என்று சொல்லப்படுகின்ற அந்த கான்செப்ட்ல ஏதேனும் ஒன்று தவறிவிட்டாலும் அந்த அந்த விதி செல்லுபடியாக அதாவது எடுகோலை பில்டப் பண்ணி தான் அவங்க தியரியை கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது இது இரண்டு நாடு 2 பொருள் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறாங்க. 2 நாடு 2 விதமான பொருளை உற்பத்தி செய்கிறது என்று வைத்துக் கொள்கிறார். அது 2 மாதிரி அப்படிங்கிறதா இங்க எனக்கு ஆடம் ஸ்மித்தோட கான்செப்ட். இதுல உழைப்பாளிகள் அவர்கள் ஒன்லி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. உழைப்பாளர்கள் தான் ஒரே ஒரு உற்பத்திக்காரணியாக அவர் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடையாதுங்கிற அசம்ஷன் அவங்க இருக்கிறாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா அனைத்து உழைப்பாளர்களும் ஒரே இயல்பை பெற்றிருப்பார்கள். அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி தரம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது பொருளினுடைய விலை அல்லது காஸ்ட் தான் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு பொருளோட விலை அல்லது அதனுடைய காஸ்ட் செலவு எப்படி தீர்மானிக்கப்படுகிறதால் நாம பயன்படுத்துகின்ற உழைப்பின் அளவு. இப்போ 2 லேபர் பயன்படுத்திருக்கோம் அல்லது 3 லேபர் பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் அங்கு நிர்ணயிக்கக்கூடிய விலை மற்றும் செலவு அப்படிங்கிற அடிப்படையில் வச்சுக்கிறாங்க. இங்கே போக்குவரத்து செலவு இல்லை. இதுதான் இந்த 5 பாயிண்ட் தான் நமக்கு ஆடம் ஸ்மித்தினுடைய இந்த நன்மை கோட்பாடு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா தனியடக்க செலவு கோட்பாட்டில் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய அசம்ஷன் இதுதான். அடுத்தபடியாக நம்ம இன்னொரு தேதிக்கு வரப்போகிறோம். டேவிட் ரிக்கார்டோ அவருடைய உப்பை செலவு கோட்பாடு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆடம் ஸ்மித் சொன்ன கோட்பாட்டை செம்மைப்படுத்தி அதே கிளாசிக்கல் தான் ஆகணும். அதை செம்மைப்படுத்தி அவர் ஒப்புமை செலவு கோட்பாடுன்னு சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாடு கோதுமை உற்பத்தியில செலவு குறைவு, இன்னொரு நாடு துணி உற்பத்தியில செலவு குறைவுன்னு இருக்கு. இந்த மாதிரி இருந்தா அது தனியடக்க செலவு வச்சு கண்டுபிடிச்சு போடுறோம். இப்ப இவருடைய வித்தியாசமா இருக்கும். இந்த டேவிட் ரிக்கார்டோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அதான் இப்ப சொல்ல ஒப்புமை செலவு கோட்பாடுன்னு சொல்றாங்க. இதை இங்கிலாந்து நாட்டினுடைய தான் அவருடைய அந்த அரசியல் பொருளாதாரம் வரி விதிப்பு கோட்பாடு அப்படிங்கிற ஒரு புக் எழுதினார் இந்த டேவிட் ரிக்கார்டோ. அதுல தான் அவர் இந்த ஒப்புமை செலவு கோட்பாட்டை பத்தி விளக்கியிருக்காருன்னு சொல்லப்படுது. கம்பேரிட்டிவ் காஸ்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஒப்புமை செலவு கோட்பாட்டை பத்தி விளக்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்தீங்கன்னா எப்படி இவருக்கு அப்புறம் வந்தக்கூடிய ஆசிரியர்கள் ஜேஎஸ் மில், டாசிக், மார்ஷல் போன்றவர்கள் இந்த ஒப்புமை செலவு கோட்பாட்டை மெருகேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க விதியை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா செலவு வேறுபாடு பன்னாட்டு வாணிகத்திற்கு அடிப்படை. பன்னாட்டு வாணிகத்தில் ஏன் ஏற்படுதுன்னு சொன்னா எல்லா நாடுகளையும் எல்லா பொருளையும் உற்பத்தி பண்ணா சில நாடுகளுக்கு செலவு குறைவா இருக்கும், சில நாடுகளுக்கு செலவு அதிகமா இருக்கும். அந்த செலவு குறைவு அதிகம், அந்த வேறுபாடு தான் பன்னாட்டு வாணிகத்திற்கு அடிப்படை அப்படிங்கிறது டேவிட் ரிக்கார்டோ அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க மாணவர்களே, இந்த தன்னடக்க செலவு வேறுபாடு இல்லை அப்படின்னு சொன்னா இப்ப தனியடக்க செலவு வேறுபாடு இல்லை. இப்ப அதான் சொல்ல வந்தேன்.
இது டேவிட் ரிக்கார்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க தனியடக்க செலவு வேறுபாடு இருக்கு. இந்த நாடு இதுல உற்பத்தி செலவு கம்மியா இருக்கு, இது உற்பத்தி செலவு கம்மியா இருக்கு, நம்ம அதை எடுத்துக்கிறோம். சப்போஸ் இந்த தனியடக்க செலவு, ஒரு நாட்டுக்கு தனியடக்க செலவு தனியடக்க செலவுல வேறுபாடு இல்லை, ஒரு நாடு ரெண்டுலையுமே தனியடக்க செலவு நல்லா பெற்றிருக்கு, இன்னொரு நாடு குறைவா இருக்குன்னா அப்பதான் அவர் இந்த ஒப்புமை செலவு கோட்பாடை கொண்டு வருவார். இரண்டு நாடுகளுக்குமே தனியடக்க செலவு இல்லை அப்படிங்கும் போதுதான் நமக்கு அதுல அந்த ஒப்புமை செலவு கோட்பாடை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒப்புமை செலவு வேறுபாடு இருக்கும், தனியடக்க செலவு வேறுபாடு இல்லாம இருக்கலாம். ஒரு நாடு ரெண்டு பொருளையுமே குறைவா உற்பத்தி பண்ணி குறைவான செலவு உற்பத்தி பண்ணி, இன்னொரு நாடு இரண்டு பொருளையுமே அதிகமான செலவு உற்பத்தி பண்ணாங்கன்னா அப்பதான் என்ன பண்றாரு இவரு, அந்த மாதிரி வரும்போது என்ன பண்றது சார், ஒரு நாடு ரெண்டையுமே குறைவா உற்பத்தி பண்ணி இன்னொரு நாடு இரண்டுமே செலவு அதிகமா உற்பத்தி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பதான் அவர் என்ன பண்றாரு, ஒப்புமை செலவு கோட்பாடை கொண்டு வராரு. கம்பேரிட்டிவ் காஸ்ட் டேவிட் ரிக்கார்டர் கொண்டு வந்திருக்காரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, குறைந்த ஒப்புமை செலவில் நாடுகள் எல்லா நாடுகளும் பலன் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு நாடு ஒப்புமை செலவுல ரெண்டுலுமே குறைவா இருக்கு, இன்னொரு நாடு ஒப்புமை செலவுல கொஞ்சம் பாதகம் குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படி அதை மாதிரி வச்சு பார்க்கும்போது அது இரண்டு நாடுகளுமே பலன் பெறும். ஒப்புமை செலவு கம்பேர் பண்ணி நம்ம உற்பத்தி பண்ணோம்னா இரண்டு நாடுகளுமே பலன் பெறும் என்பதுதான் அவருடைய கான்செப்ட் சொல்லப்பட்டிருக்கு. அதான் இப்ப நான் உங்களுக்கு விரிவா சொல்ல போறேன். உண்மை செலவு கோட்பாடை பொறுத்த வரைக்கும் இரண்டு நாடுகளுமே பலன் பெறும்படியாக டேவிட் ரிக்கார்டர் அந்த கான்செப்ட் நமக்கு சொல்லியிருக்காரு மாணவர்களே. அதை தான் இப்பொழுது நம்ம படிக்க போகிறோம். மாணவர்களே, இப்பொழுது டேவிட் ரிக்கார்டருடைய ஒப்புமை செலவு கோட்பாட்டில் நாம் அதனுடைய சில விளக்கங்கள் சொல்ல இருக்கின்றன. இப்போ ஒரு நாடு, ஒரு குறிப்பிட்ட நாடு இரண்டு பொருளிலும் தனியடக்க செலவு உற்பத்தி என்று வைத்துக் கொள்வோம். ரெண்டு பொருளிலுமே அவங்களுக்கு தனியடக்க செலவு மிக குறைவா இருக்கு. அப்படி இருக்கும்போது அது என்ன பண்ணா, மற்ற நாடுகளோடு உற்பத்தி செலவை ஒப்பிட்டு எது குறைந்த உற்பத்தி செலவோ அந்த ரெண்டுல எது குறைந்தது இருக்கோ, அவங்க ரெண்டுலயுமே தனியடக்க செலவுல குறைவா நல்லா இருக்கு, தனியடக்க செலவு இருக்கிறது, அவங்க அது ரெண்டுலையும் மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு எது குறைந்த உற்பத்தி செலவோ அது தனித்தேர்ச்சி பெற்று ஏற்றுமதி செய்யலாம். ரெண்டு பொருள்ல எந்த பொருளுக்கு மிகவும் குறைந்த செலவா இருக்கோ அதை அவர்கள் ஏற்றுமதி செய்யலாம். அப்படிங்கிறது ரெண்டு பொருளுக்குமே தனியடக்க செலவு உள்ள நாடுகளுக்கு அது ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா சில நாடுகள் எந்த பொருளிலுமே குறைந்த உற்பத்தி செலவு இல்லாம இருக்கும். இன்னொரு நாடு ரெண்டு பொருள் உற்பத்தி செய்யற நாடு எந்த பொருளுமே குறைந்த உற்பத்தி செலவு இருக்காது. அவங்க என்ன பண்ணானா, மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு எதுல உயர்வான செலவு இருக்கோ, ரெண்டு பொருள் உற்பத்தி பண்றதுல எது மற்ற நாடுகள் ஒப்பிடும் பொழுது எதுக்கு செலவு அதிகமாக இருக்கிறதோ அந்த பொருளை உற்பத்தியை நிறுத்திடணும். எந்த பொருளுக்கு செலவு, இப்ப ரெண்டு பொருளுக்குமே அவங்க ஒப்பீட்டு செலவு குறைவா இருக்கு, அதிகமா இருக்கு, சாரி ரெண்டு பொருளுக்குமே தனியடக்க செலவு அதிகமா இருக்கு, அவங்களால ஒப்புமைப்படுத்தி பார்க்க முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா, மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு எந்த பொருள் உற்பத்திக்கு செலவு உயர்வான செலவு இருக்கோ அந்த பொருள் உற்பத்தி நிறுத்திடணும். அந்த பொருள் அவங்க பேசாம இறக்குமதி பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிக்க மாறலே, ஒரு நாடு ரெண்டு பொருளிலும் தனியடக்க செலவு உற்பத்தி பெற்றிருக்கும் போது அது மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்து எதுல குறைந்த உற்பத்தி செலவு இருக்கிறதோ அதில் தனித்தேர்ச்சி பற்றி ஏற்றுமதி பண்ணணும். அது ஒரு வாய்ப்பு. இன்னொரு நாடு எந்த பொருளிலுமே குறைந்த உற்பத்தி செலவு இல்லை என்று வரும் பொழுது அவர் என்ன பண்ணா, மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அப்பதான் அந்த ரிக்கார்டரோட ஒப்பீட்டு செலவு கோட்பாடு வருகிறது. அவர் மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்து எதுல மிக உயர்வான செலவு இருக்கிறதோ அந்த பொருளை உற்பத்தியை நிறுத்திடணும். செலவு அதிகமாக இருக்க பொருள் உற்பத்தி பண்ண நிறுத்திட்டு பேசாம அவங்க இறக்குமதி பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இப்ப டேவிட் ரிக்கார்டர் கான்செப்ட் சொல்லப்படுகின்ற விஷயம். அதை விளக்கமா உதாரணத்தோடு சொல்லுவாங்க. இந்த ஒப்புமை செலவு கோட்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 11 எடுகோள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னது போல, ஆடம் ஸ்மித் சொன்னது போல 2x2 ரெண்டு பொருள் ரெண்டு நாடு உற்பத்தி செய்கிறது என்ற உதாரணத்தை எடுத்துக் கொள்கிறோம். இரண்டு நாடுகள் இரண்டு பொருள் உற்பத்தி செய்கிறது என்று நம்ம அசீம் பண்ணிக்கிறோம். கூலி உற்பத்தி செலவுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு உழைப்பாளி கொடுக்குற கூலி தான் உற்பத்தி செலவு. நம்ம ஏற்கனவே அந்த இது நாம வச்சுக்கிறோம். உழைப்பாளிகள் சமதிறன் பெற்றவர்களாக இருப்பார்கள். எல்லா உழைப்பாளர்களுக்கும் ஒரே மாதிரி சமதிறன் தான். அது பார்த்துக்க, உழைப்பாளிகள் நாட்டுக்குள் இடம்பெறலாம், வித்தின் த கண்ட்ரி பவுண்டரிக்குள்ள இடம்பெறலாம், ஆனால் வெளிநாடுகளுக்கு இடம்பெற முடியாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது ஒரு எடுகோள். உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் மாறா விலை விதி.
அதாவது அது ஃபிக்ஸட் அந்த மாறா விலை விதின்னு சொன்னால் உற்பத்தி திடீர்னு அதிகரிக்க முடியாது, அப்படி ஒரு இது இருக்கு. அடுத்தது பன்னாட்டு வாணிபத்துக்கு தடையில்லை, அது ஒரு எடுகோள். அடுத்தது தொழில்நுட்பம் மாறாதுன்னு வச்சுக்கிறாங்க. ஏன் தொழில்நுட்பம் மாறாதுன்னு வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால், உற்பத்தி நம்ம தொழில்நுட்பம் மாறுச்சுன்னு சொன்னால் நம்ம இந்த உழைப்பாளியினுடைய இதெல்லாம் பார்க்க முடியாது, திறமையெல்லாம் பார்க்க முடியாது. அப்போ அது நம்ம சொல்கிற அந்த கான்செப்ட் எடுபடாது. அதனால அந்த டெக்னிக்கல் என்று சொல்லப்படுகின்ற தொழில்நுட்பம் மாறாது என்று வைத்துக் கொள்கிறார்கள். போக்குவரத்து செலவு இல்லை, அது நம்ம இங்கே ஆடம்பரத்தில் படித்தோம். போக்குவரத்து செலவு கிடையாது. இங்கே நிறைவு போட்டி நிலவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்ஃபெக்ட் காம்படிஷன், ரெக்கார்டு தேதியை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் காம்படிஷன். எல்லா வளங்களையும் முழுசாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அதே போல் பொருளாதார நடவடிக்கையில் அரசு தலையிடாது. ஆனாலே பார்த்துங்க, இப்போ உங்களுக்கு முக்கியமானது இது ஒரு முக்கியமான கேள்வி, பாடப்புத்தகத்தில் கூடிய ஒரு கேள்விக்குரிய கேள்வி. இதில் கேள்வி இருக்கிறது. ஆடம்பரத்து கேள்வி படிக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எடுகோள் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். எடுகோள் தெளிவாக படிக்கப்படுது. இப்போ என்ன பண்றாங்கன்னா, நமக்கு ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு வரைபடம் கொடுக்கப்பட்டிருக்கு மாணவர்களே. அதை பற்றி தான் இப்போ நம்ம உங்களுக்கு தெளிவாக பார்க்க போறோம். இதை பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கு பட்டியல்னு சொன்னா, ஓரளவு உற்பத்திக்கு தேவைப்படும் உழைப்பு. இப்போ உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா துணின்னு போட்டிருக்கு, கோதுமையும் போட்டிருக்கு. அமெரிக்கா, இந்தியா உதாரணம் எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு மூட்டை கோதுமைக்கு 120 லேபர் தேவை. அதான் ஓரளவு உற்பத்திக்கு தேவையான உழைப்பு. அப்ப ஒரு மூட்டை கோதுமை உற்பத்தி பண்ணோம்னா 120 லேபர் தேவை. அதே போல இங்க 80, இங்க 90. இங்க துணி 1 மீட்டர் துணிக்கு எவ்வளவு உற்பத்தி பண்றதுக்கு 100 லேபர். அதாவது ஒரு அலகு அப்படின்னு உற்பத்தினா அது லாபம் வச்சுங்க, 1 மீட்டர் இங்க 90 அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல தான் இங்க வரைபடத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வச்சு தான் உங்களுக்கு இப்போ நம்ம இந்த கான்செப்டை உங்களுக்கு சொல்லணும். இதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இது பார்க்கும் பொழுது நல்லா பாருங்க மாணவர்களே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாடு 2 பொருள் உற்பத்தியில் தனியடக்க செலவு உற்பத்திக்கும் போது இந்தியா பார்த்தீங்கன்னா இரண்டிலுமே அவர்கள் குறைவா இருக்கு. அவர்களுக்கு இரண்டிலுமே குறைவா இருக்கு. இங்க 80, இங்க 90. இரண்டிலுமே அவர்கள் தனியடக்க செலவு என்று சொல்லும்போது அவர்கள் குறைவா இருக்கு. அவங்க ஆட்டோமேட்டிக்கா இதுல இந்த தனியடக்க செலவு ரெண்டிலுமே குறைவா இருக்கும் பொழுது அந்த உற்பத்தி செலவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவங்க இதுல குறைந்த உற்பத்தி செலவு இருக்கோ அதுல அவங்க தனி தேர்ச்சி பெற்றுக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு 80 கோதுமையில அவங்க தனி தேர்ச்சி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு முடிவெடுத்துக்கலாம். ஆனா இங்க பார்க்கும்போது இவர்களை விட அதிகமான செலவு, ரெண்டிலுமே உங்களுக்கு உழைப்பாளர்கள் அதிகம் தேவைப்படுறதா இவங்களுக்கு. இவங்க என்ன சார் பண்றது, அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாதான் அப்பதான் என்ன சொல்றாரு டேவிட் ரிகார்டோ, அந்த ஒப்புமை செலவு கோட்பாடு அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வர்றாரு. அப்ப கொண்டு வரும்போது என்ன சொல்றாருன்னா, அதுக்குதான் என்ன பண்றாரு, இந்த இரண்டிலுமேயே அவர்கள் அந்த செலவை ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் அந்த எது குறைவா இருக்கோ, உதாரணத்துக்கு 80, 120 என்று சொல்லும் பொழுது இதை ஒப்பி பார்க்கும்போது இங்க 0.66 வருது. 80/120 என்று சொல்லும் போது 0.66. அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அடுத்தது 90/100 அப்படிங்கும் போது இங்க பாத்தீங்கன்னா 0.9. அப்ப இதுல அவங்க இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கறாங்க. அவர்களுடைய 2 உற்பத்தி ஒப்பிட்டு பார்க்கும்போது இது 120, இது 100. ஒரு யூனிட் கோதுமை உற்பத்தி பண்றதுக்கு 120 செலவு. ஆனா இவங்க ஒரு யூனிட் உற்பத்தி பண்றதுக்கு 100 செலவு. அப்ப இவங்க இதை எடுத்துக்கணும், இத 100ங்கிறத எடுத்துக்கணும், இவங்க 80ங்கிறத எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி இவர்கள் 100 என்ற அந்த துணி உற்பத்தியை எடுத்துக்கிட்டு இவங்க 80 என்று இருக்கக்கூடிய அந்த இந்த கோதுமையை உற்பத்தி எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க அதிகமான கோதுமை உற்பத்தி பண்ணி, இவங்க அதிகமான துணி உற்பத்தி பண்ணி, இவங்க ஏற்றுமதி பண்ணி, இவங்க 80 யூனிட் உழைப்பு தேவைப்படுகின்ற அந்த கோதுமை உற்பத்தி பண்ணி இவங்க ஏற்றுமதியை பரிமாறிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உங்களுக்கு இந்த வரைபடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு மாணவர்களே. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை உள்நாட்டு பரிமாற்ற விகிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பாருங்க, ஒரு மூட்டை கோதுமை உற்பத்தி பண்றதுக்கு அவங்களுக்கு 120 உழைப்பாளிகள் தேவை. ஆனால் இவங்க அதை விட மிக குறைவான லேபரை பயன்படுத்தி 1.2 மீட்டர் துணி உற்பத்தி பண்ணலாம். இவங்க இதுல
ஒரு மூட்டை கோதுமைக்கு 120 லேபர் தேவை. ஆனால் அதை விட குறைவான செலவில் இவர்கள் என்ன பண்ணலாம்னா 1.2 மீட்டர் துணியை உற்பத்தி பண்ணலாம். அப்ப இதுல எது அவங்களுக்கு ஆதாயம் என்று பார்க்கும் பொழுது துணி உற்பத்தி அவங்களுக்கு ஆதாயம். நல்லா கவனிங்க, 120 லேபரை பயன்படுத்தி ஒரு மூட்டை கோதுமை உற்பத்தி பண்றதை விட 100 லேபரை பயன்படுத்தி 1.2 மீட்டர் துணியை உற்பத்தி பண்ணலாம். அது அவங்களுக்கு ஒரு ஆதாயம். இவங்களுக்கு பாருங்க 80 என்ற யூனிட்டை பயன்படுத்தி உழைப்பாளிகளை பயன்படுத்தி ஒரு மூட்டை கோதுமை உற்பத்தி பண்றாங்க. இவங்க 90 உற்பத்தி பண்ணி துணி உற்பத்தி பண்றாங்க. அப்ப இதுல உங்களுக்கு எது ஆதாயம்னா 80 உற்பத்தி பண்றது ஆதாயம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு மூட்டை கோதுமைக்கு 0.88 மீட்டர் துணி. அப்ப இது வந்து உள்நாட்டு பரிமாற்ற விதம் சொல்றாங்க. உள்நாட்டு பரிமாற்ற விதத்துல 0.88 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது 1.2 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒப்புமை செலவு கோட்பாட்டுப்படி பார்க்கும்போது இவர்களுக்கு 80 இவங்களுக்கு 100 தான் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது மாணவர்களே. அதே நீங்க பார்த்தீங்கன்னா இங்க இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 120 80 என்பது இந்தியாவோடது. இது வந்து 120 80 அப்படிங்கிறது, இது 90 80 அப்படிங்கிறது வந்து இது வந்து இந்தியாவோடது. அதே இது அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, அமெரிக்காவோடது இங்க இருக்கு. ரெண்டு பேட்டினுடைய அந்த கோட்பாட்டில் அந்த வளைகோட்டினுடைய சாய்வு வேறுபடும் சொல்றாங்க. பாத்துங்க, இது வந்து இரண்டினுடைய சாய்வு வேறுபடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த தியரியை பத்தி விரிவா பார்க்கலாம். இந்தியா 2 பொருள் பண்டங்கள் உற்பத்தியிலும் பயன்பாட்டு தேர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதான் உங்களுக்கு முதலே சொன்னேன், இவங்க 2 பொருள் உற்பத்தியிலும் பயன்பாட்டு தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியா கோதுமையை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யணும். இந்தியா இந்த 80ங்கிற அளவில் வச்சு கோதுமையை உற்பத்தி செய்து ஏற்றுமதி பண்ணணும். ஆனால் கோதுமை உற்பத்தி இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மாணவர்களே. அதை பார்த்துங்க. ஏன் இந்தியாவுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, 80/120 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 80/120 வச்சுக்கிட்டா 0.66. அதே 90/100 என்று வைத்துக் கொண்டோம் என்றால் இங்க பார்த்தோம்னா 0.9. இதுதான் ஒப்புமை செலவு கோட்பாடு. இங்க பாருங்க, இங்க வந்து 80/120 என்று வைத்து பார்த்தோம் என்றால் 0.66. இங்க பாத்தீங்கன்னா 90/100 என்று வைத்து பார்த்தோம்னா 0.9. இப்ப எது வந்து நமக்கு வந்து குறைவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இதுதான் குறைவா இருக்கு. அப்ப 90/100 என்று சொல்லும் போது என்பது 0.9, இது 0.66. அதனால கோதுமை உற்பத்தி இந்தியாவுக்கு சாதகம் அப்படின்னு சொல்றாங்க. கோதுமை உற்பத்தி பண்ணது இந்தியாவுக்கு சாதகம் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா பேசாம என்ன பண்ண, துணி உற்பத்தி பண்ணிட்டு போயிடும். அமெரிக்கா துணி உற்பத்தி செய்து ஒப்பீட்டு செலவுல பாதகம் குறைவு அப்படிங்கிற வார்த்தையை மாணவர்களை பயன்படுத்திங்க. இப்ப சார் இங்க ஒப்பீட்டு செலவு என்று பார்க்கும் பொழுது இவங்க ரெண்டிலுமே அதிகமாக இருந்தாலும் இந்த ரெண்டிலும் அதிகமாக இருக்கும்போது இதில் பாதகம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாதகம் குறைவுன்னு சொன்னா இங்க 120 இங்க 100 அப்படிங்கும் போது இதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்றதுதான் அமெரிக்கா துணி உற்பத்தியில் ஒப்பீட்டு செலவு பாதகம் குறைவு அப்படின்னு சொல்றாங்க. பாதகம் குறைவு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அது அட்வான்டேஜ் சொல்ல முடியாது, அது நன்மைகள் குறைவு, அவ்வளவுதான். பாதகம் குறைவு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா துணி உற்பத்தி ஒப்பீட்டு செலவு பாதகம் குறைவா இருக்கனால அவங்க இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. துணி உற்பத்தியில் அமெரிக்கா தேர்ச்சி பெற்று ஏற்றுமதி செய்து கோதுமையை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செஞ்சுக்கணும். இதைத்தான் ரெக்கார்டா சொன்னாரு. ஏன்னா 2 நாடுகளுமே இங்க சொன்ன மாதிரி ஆடம்ஸ் சொன்ன மாதிரி 2 நாடுகளுமே தனியடக்க செலவுல யாருக்கும் குறைவு கிடையாது. இவங்க தான் ரெண்டுலையுமே குறைவு, இவங்க ரெண்டுலையுமே அதிகமா இருக்காங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா இதுல இவங்க ஏதாவது ஒரு பொருளை மிக குறைவானது, ரெண்டுலையுமே இதுக்கு மிக குறைவானது 80 என்று எழுதி கோதுமை உற்பத்தி செய்து இவங்களுக்கு 100 என்று வரக்கூடிய துணி உற்பத்தி செஞ்சு இருவரும் ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டாங்கன்னா அதில் 2 நாடுகளுக்குமே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, பன்னாட்டு வாணிகத்தை பொறுத்த வரைக்கும் 0.88 மீட்டர் மற்றும் 1.2 மீட்டர் துணி வந்து ஒரு மூட்டை கோதுமைக்கு சமம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. இப்போ இதை எப்படி இதை கான்செப்ட் உங்களுக்கு விளக்கியிருக்காங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம பன்னாட்டு வாணிகத்தில் ஈடுபடலை சார், இதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தெளிவான விளக்கம். நம்ம பன்னாட்டு வாணிகத்தில் ஈடுபடலை அப்படின்னு சொன்னோம்னா அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க இந்தியா வந்து 170 லேபரை பயன்படுத்தி உற்பத்தி செய்யணும். ஒரு யூனிட் 1 மீட்டர் துணிக்கும் 1 மீட்டர் மூட்டை கோதுமைக்கும் 90 80 170
லேபரை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதே இந்தியா 2 மூட்டை கோதுமையை உற்பத்தி செய்து 1 மூட்டையை அவர்கள் பயன்படுத்தி 1 மூட்டையை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டா 8 8 16 இங்க பாருங்க 170 லேபர் தான் வரும். மாணவர்கள் நல்லா கவனிச்சுங்க. இந்தியா பன்னாட்டு வாணிபத்தில் ஈடுபடாமல் அவர்களே 2 பொருளையும் உற்பத்தி செய்தால் 170 லேபர் செலவு பண்ணும். ஆனால் அதே அவர்கள் துணி கோதுமை மட்டும் உற்பத்தி செய்து 80க்கு உற்பத்தி செய்து ஒன்று இவர்களுக்கும் ஒன்று ஏற்றுமதி செய்தார்கள். 8 8 16 170 உழைப்பாளிகள் தான் தேவை. அப்போ உங்களுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு? 10 லேபர் கம்மியா இருக்கு. அதே அமெரிக்கா எடுத்துக்கங்க. அமெரிக்கா ரெண்டையுமே உற்பத்தி பண்ணாங்கன்னா 220 லேபர் தேவை. 220 லேபர் தேவை. ஆனால் அவர்கள் இதை துணியை மட்டும் உற்பத்தி செய்து 1 மீட்டர் இவங்களுக்கு 1 மீட்டர் ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா 200 உழைப்பாளிகள் தான் தேவை. 1 மீட்டரை உற்பத்தி பண்ணி அவங்க எடுத்துட்டு 1 ஏற்றுமதி பண்ணிட்டு கோதுமை இறக்குமதி பண்ணிட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு தேவை? 200 உழைப்பாளிகள் தேவை. அப்ப 20 கம்மியாகுது உங்களுக்கு. இதுதான் இந்த பன்னாட்டு வாணிபத்தில் நாம் இந்த ஒப்புமை செலவு கோட்பாட்டின் மூலமாக நாம் 2 நாடுகளுமே பலன் தரும். அமெரிக்காவுக்கும் பலன் கிடைக்கிறது, இந்தியாவுக்கும் பலன் கிடைக்கிறது. 2 பொருளையும் நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருந்தோம்னா அதுல ஒரு நாடு பாதிக்கப்படும். அப்ப தடையற்ற வாணிபம் என்று சொல்லும் போது 2 பேருமே வாணிபங்களை சரி செய்யும் போது அவர்கள் லெவல் ஒப்புமை செலவு இப்ப 80 90 இது எது பெஸ்ட்? இது கம்மியா இருக்கு. இங்க 100 120 கம்மியா இருக்கு. அப்ப அவங்க இதை உற்பத்தி பண்ணி இங்க உற்பத்தி பண்ணி இருவரும் பரிமாறிக்கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு ஆகக்கூடிய அந்த உழைப்பாளினுடைய செலவு குறையும் என்று சொல்லிதான் இங்கு நமக்கு மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்க மாணவர்களே. இதுதான் நம்மளுடைய ஒப்புமை செலவு கோட்பாடு ரிகார்டருடைய கான்செப்ட் சொல்லப்பட்டிருக்கு. அதை உங்களுக்கு வரைபடத்திலையும் கொடுத்துருக்காங்க. 80 90 என்று சொல்லப்படுகின்றது இந்தியாவினுடைய கோடு. அதே போல 120 100 என்பது அமெரிக்காவினுடைய அந்த கோடு. இங்கே வந்து 1 மீட்டர் துணி 1 மூட்டை கோதுமை. இந்த கோடுகளுடைய சாய்வு சற்று வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இங்கே இதனுடைய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 120 80 இங்கே 90 100 பக்கத்தில் இருக்கும். அப்போ இந்த அகலமும் இந்த அகலம் அதிகமாக இருக்கனால இந்த கோட்டினுடைய சாய்வுகள் வேறுபடும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதை நீங்க வரைபடத்தின் மூலமாகவும் இந்த அட்டவணை மூலமாகவும் இதை நீங்க தெளிவாக விளக்கலாமானதை புரிந்து கொள்ளுங்கள்.